அதாவது சரிகமபால பாத்தீங்கன்னா, அபிஷேகா அவர்களுக்கு அமெரிக்கா போறதுக்கான வாய்ப்பு வந்துருச்சாமா. இது வந்து இப்ப இருக்க ரீசென்ட்டா இருக்க வட்டங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு யூடியூப் சேனல்லயும் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்குன்னு தெரியலங்க. சரிகமபாவ பொறுத்தவரைக்கும் அபிஷேகா ஒரு ராக் ஸ்டார். அவங்களுடைய பாட்டு, அந்த கிராமிய பாடல்கள் பாடுற விதம் இது நெறைய பேருக்கு பிடிக்கும். அந்த பாப்பாவுக்குன்னு ஒரு தனியான ஃபேன் பேஸே இருக்காங்க. அவங்கள ரசிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டமே இருக்கு. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, அபிஷேகா இருக்காங்க இல்லையா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் ஃபில்லா என்ஜாய் பண்ணி ஜாலியா நெறைய விஷயங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த டேலண்ட்டுக்குன்னு நெறைய பேரு வந்து ரசிகர்களா இருந்துட்டு இருக்காங்க. அபிஷேகாவ பொறுத்தவரைக்கும், உண்மையிலேயே வந்துட்டு அவங்களோட டேலண்ட் அப்படின்றத தாண்டி, அவங்களுடைய சிம்ப்ளிசிட்டி, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ன்னு எல்லாத்துக்குமே ரசிகர்கள் இருந்துட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப கூட ரீசென்ட்டா அவங்க சொல்லியிருப்பாங்க. யாரு ஃபர்ஸ்ட்டு வரான்றது முக்கியம் இல்ல. லாஸ்ட்ல இருந்து யார் ஜெயிக்கிறான்றது தான் முக்கியம்னு. ஃபினாலேக்காக அவங்க தீவிரமா முனைப்போட செயல்பட்டுட்டு இருக்காங்க. அதுபோக இப்போ நெப்போலியன் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திவினேஷ வர வச்ச மாதிரி ஒரு 3 மாத காலம் கழிச்சு, பாஸ்போர்ட், விசால இருந்து வரப்போற செலவு எல்லாத்தையுமே ப்ராப்பரா இவங்களே பார்த்துக்கிறதாவும், அந்த குழந்தைய நல்லா வரவேற்பு குடுத்து கவனிச்சுக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அந்த பாப்பா வந்து தனுஷ் முன்னாடி பாடி காட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் அபிஷேகாவுக்கு அவங்களுடைய டேலண்ட் அப்படின்றத தாண்டி அவங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான அந்த ஸ்கோப்பும் கிடைச்சிருக்கு. அபிஷேகா ஜெயிக்கிறத எல்லாரும் தான் ஜெயிக்கிறதா, தான் வீட்டு பிள்ளை ஜெயிக்கிறதா பார்த்துட்டு இருக்காங்க. சரிகமபால எல்லாருக்கும் ஒரு மேடை, ஒரு வாய்ப்பு, ஒரு வடிகால் திறந்த மாதிரி அபிஷேகாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு, வெள்ளித்திரை, சின்னத்திரை, இன்டர்நேஷனல்ல இருக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள், இது எல்லாமே நெப்போலியன் சார் மூலமா கிடைக்கும் அப்படின்ட்டு நம்பலாம். ஏன்னா, எப்பவுமே தமிழ் சார்ந்த ரசிகர்கள், பழைய பாடல் ரசிகர்கள் நம்ம உலகத்துல இருக்காங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய திறமைக்கு கிடைக்கிற அங்கீகாரம் அப்படின்றது உண்மையிலேயே பெஸ்ட்டான ஒண்ணு தான். உங்க கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.